Good morning, Oppo stars. Welcome to one more edition of Mom and Me. We'll be doing 3 dishes today. One is the parpu payasam. Nama? Pasiparpu payasam. Pasiparpu payasam, moong dal, half a cup of moong dal which has been soaked for around an hour. You don't need to measure anything, just add the soaked dal. Just add the soaked dal to the cook pot and cover it with water. With about an inch of water. Don't need to measure again. My mom doesn't believe in measuring stuff. ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க எனக்கு நல்லா ஊற்றுங்க தண்ணி எடுத்து ஊற்றுங்க So it has covered the dal to about an inch. அவ்வளோதான் வேறு தான் போடணுமா மூடுங்க இந்த டால் அதெல்லாம் வேண்டாம்மா உட்காந்து அந்த 2 மணியை மிச்சம் பண்ணுறேன் 3 மணியை மிச்சம் பண்ணுறேன்ட்டு உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இதை செட் பண்ணுங்க அது அப்புறமா வெறும் இருந்துக்கோங்க செட் பண்ணுங்க உங்களோட இந்த மிச்சம் பண்ணுற சமாச்சாரமே வேண்டாம் இங்கே போடுங்க அது ஒரு 4 டால் போனால் போட்டோம் டாலில் செட் பண்ணுங்க இது ஆன் பண்ணுங்க மெனு ஃபஸ்ட்டு வெஜ்ஜு அடுத்தது டி வெஜ்ஜு அடுத்தது ரைஸ் அடுத்தது அவ்வளோதான் டால் சரி அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும் நம்ம அடுத்தது என்ன பாதாம் கட்லியா பாதாம் பர்ஃபியா ஸோ வில் டூ த பாதாம் பர்ஃபி நவ் அகெயின் you're not going to weigh it. We just use it. It's impossible to get my mother to weigh stuff, so we'll just use cup measures. So 1 cup of sugar, a quarter cup of water, mix it briefly and hope it turns out well. Close, I let it go for around 8 to 9 whistles. Later. So let it go for around 8 to 9 whistles. Take a plate. Add about 1 cup. This is 1 cup of almond meal. Again, I'm not weighing this. So we'll just grease this heavily and pour the sugar syrup plus almond meal mixture into this and let it set. Okay. We'll also prepare a couple of curries. While it cooks, I'll do the என்ன புரியலாமா இது எப்படி கட் பண்ணிட்டோம் இது கத்தி எப்படி கட் பண்ணிட்டோம் எப்படி இப்படி வேணுமா சின்னதாக வேணுமா எப்படி அது ரெண்டா போட்டுக்க அப்படி குறுக்க நடுக்கு வாக்கில் ரெண்டா போட்டு கட் பண்ணு So we'll do some bitter gourd fry and soraka more korambu. My mom wanted white pumpkin more korambu. I forgot to buy it, so I have to make do with soraka, the equivalent bottle gourd. The idea of this series is to show even elaborate meals can be prepared in something like 20 to 30 minutes from scratch. You don't need to plan anything, you can just make do with whatever you have as long as you have the right equipment and follow the right recipes. ஏம்மா அந்த அத்தங்காய் கதையை சொல்லுங்க நான் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே எப்படி சமையல் பண்ணான்னு சொல்லுங்க தானா சொல்லுங்க கேட்டால் ரொம்ப பெகு பண்ணிக்கோங்க
நேற்று வேண்டாம் வேண்டாங்க விடாமல் கேட்டுருத்தீங்கல்ல கதை சொல்கிறேன்ட்டு. இப்போ சொல்லுங்கன்னா ஒரே பிகு உங்களுக்கு. நேற்று நான் கேட்டேன், நான் சொல்லுங்கன்ட்டு சமையலாம் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று. இங்கே வாங்கம்மா. எத்தனை சவுண்டு வரணும்? எத்தனை சவுண்ட் வரும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 சவுண்டு வரலாம். அன்றைக்கி 5 தான் வருது. ஒரு 8 சவுண்டு விட்டு விடலாம். இன்னைக்கு 5 சவுண்டில் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுல்ல. கணக்கு வச்சுக்கோங்க என்ன. I'll add a bit of water to this. Add quarter cup of water. Keep the preparation ready so that we can start on it as soon as the sugar syrup is done. Mr. Evloma? நாளாச்சு. Kilo. மேலே வச்சு அந்த நல்லா அதுக்குள்ள எவ்வளோ விடலாம் இன்னும்? 8 விட்டா போதுமா? 8 விடலாமா? ம். வரும். Let it go for 9 whistles. Let's see what happens. Sugar syrup seems pretty sticky. Stir it fast. எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுருக்கணும். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் போடுறேன், நெய்யை விடுறேன்னீங்கன்னா அது கட்டி ஆகிடும். இதுக்கு மேலே தூவிக்கோங்க வேணாம். என்னம்மா இன்றைக்கி முடக்கடி பண்ணுறீங்க? என்ன விஷயம்? எதுக்கு பெருமூச்செல்லாம் விடுறீங்க? அப்போ அது கலக்கிறப்பவே சொல்லியிருக்கணும் நீங்கள். கலந்து முடித்த உடனே இப்போ ஏலக்காய் போடுறேன், ஏலக்காய் போடுறேன்னீங்கன்னா அப்புறம் கட்டி ஆகிடும். அது அவ்வளோதான். இது சுகர் சிரப் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. That is our ironic laugh. வாங்கோ மேலே ஏலக்காய் தூவி விடுங்க. நெய் அப்படியே போட்டு அப்படிதான் பண்ணணும். ஆப்போஸில் இப்படி நிதானமாக பண்ணிட்டு இருந்தால் 4 மணி நேரம் பண்ணணும். தடாபுடான்னு இல்லைம்மா, எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும்ல. அவசரம்லாம் இல்லை. ஆமாம்மா, எடுத்து வச்சிருக்கணும் இல்லை இங்கே ரெடியா. அப்ப எடுத்து கலக்கிறப்ப சொல்லணும் ஏலக்காய் போடுறேன். சரி சரி வாங்க, அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இது பண்ணுங்க. Now we are going to blend some coriander seeds. Some coriander seeds with some coconut and some green chilies. அரைச்சு தரீங்களா? மா சரி. பீஸ் என்ன? இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்குறீங்க. வாங்க இங்கே வாங்க, மூஞ்சி தூக்காதீங்க. இங்கே வாங்க.
நீதானா பண்றத நான் கட்டி ஆயிடுமா இல்லாட்டி நான் பண்ணல பாப்பா. சரி, okay. ஒண்ணா பண்றத பண்ணு. சரி she has soaked some chana dal and some coriander seeds. சரி இனிமேல் நீங்கள் சொன்னதை கேட்குறேன், சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு. She was pissed off that I wasted 3 grains of dal. I think the problem started there. அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் பேசாத. பாரு இது அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா சண்டையை? Some coconut. 2 கொப்பு மஞ்சள் பொடி போடு. ஒருமா தேங்காய் போடு. அரைச்சு கொடுங்க. அது 2 கொப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போடு. கொஞ்சம் புளி பேஸ்ட் போடு, வெல்லம் போடுது கொஞ்சம் கொடுங்க. A bit of salt. A bit of salt. A bit of turmeric powder. Bit of turmeric powder. நீங்களே போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லையா? இல்லையாம்மா? சொல்லுங்கம்மா, ஏதாவது வாய் திறந்து போடுங்க. இங்கே வருங்க, பிரியாலாம் பார்த்துட்டு இருக்கா, என்ன நினைப்பா? ஏம்மா பிரியா கொண்டை பற்றி தெரியாதாக்கும், புதுசாக சொல்கிறேன். ரெண்டுக்கும் இது பெருங்காயம் போடு. கொஞ்சம் வெல்லமா? வெல்லம் போட்டா? A bit of jaggery பெருங்காயம் to reduce the bite and a bit of asafoetida. உப்பு பட்டி ரெண்டுக்கும் போட்டாச்சு. அரைச்சி தரீங்களா? தரேன். முள்ள அரைச்சி கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நிதானமாக அரைச்சி கொடுங்க. எனக்கு வேறு வேலை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை. This has already started setting. I think it has set well. This has set into a cutly kind of a consistency as of now, and let it set for some more time. This will set into a nice soft fudge. இது டால் வந்து கொடுத்துமா முடிஞ்சது. மா ஏன் இன்னைக்கு முடக்கடி பண்றீங்கன்னு கேட்டிருக்கா. என்ன சொல்றோம்? இல்ல தடா எத்தனை எடுத்து வச்சாலும் நீ பறக்கவே என்ன பண்ண முடியும்? என்னமா பண்றது? நம்ம பறக்கக்கூடாது, நிதானமா பண்ணணும்னு பண்ணு. நீங்க எல்லாத்தையும் வச்சு 4 நிமிஷம் ஒரே பட்டா பண்ணோம்னா அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு கை கால் ஓடாது. ஏமா பண்றது நான் தான் பண்றேன், உங்களை பண்ண சொன்னேன். எல்லாம் பக்கத்துல எடுத்து ஏற்கா முகம் எடுத்து வச்சுட்டா இல்லைங்கிறிய நீங்க. அப்புறம் இல்லம்மா நீங்க இந்த மிக்சியில தேங்காய் அரைக்கிற நேரத்துக்குள்ள நான் காஜு இது பாதாம் பர்ஃபி பண்ணிட்டேன் பாருங்க. அப்ப ஏன் மிக்ஸி நேத்துக்கு வந்து மிக்ஸர் நீங்க இதை யாருக்காவது முதல்ல தானம் பண்ணுங்க, அப்புறம் தரேன் உங்களுக்கு. நீ முதல்ல மிக்ஸிக்கு வை முதல்ல. நீங்க எதையும் வச்சுப்பேங்க, இதை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தரேன். எனக்கு வேண்டாம். நீயே வச்சுக்கோ. எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ற இடம் இருக்காது. வேண்டாம். நீங்க இதை யாருக்காவது முதல்ல வேலைக்காரி கொடுத்துருங்க, நான் அதை தரேன் உங்களுக்கு. சரியா? தரீங்களா? ஓப்போஸ் பண்ணி காய்க்கிறோம், அவசரப்படாம பண்றதான் பண்ணு. சரி தடா புடா தப்பு நானும் வேண்டாம். சரி ஓகே. நிதானமாக பண்ணி கொடுக்கணும்னு அவசரம் இல்லை. ஜாஸ்தி நேரம் ஆறுதில்லை, ஒரு அவியல் பண்ணுற நேரம் தான் ஆறுது அரைக்கிறதுக்கு.
I'm going to add this blended paste on top of this directly and mix in some yogurt after this settles. Up and up and up and up. From best to best. And we'll get the dal done. சரி கீத்து போடலாமா இதில் அதுக்கப்புறம் பாருங்க நீங்களே பார்த்து சொல்லுங்க லேட் பண்ணியிருந்தா அதுக்கு மிக்சியில் இப்போ குக்கர்லேயே ஒட்டின்னு இருக்குமா நீ எடுத்து நான் 2 நிமிஷம் சுற்றி வந்து போடுறேன் அவ்வளோதான் ஓ பாருங்க கீத்து போடு போடு நான் போட்டா நீங்கள் போடுறீங்களா போடு நானே போடுறேன் போடுங்க இங்கே காமிங்க மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க இப்படி பண்றவன்னு சொல்லுமா 8 மாசத்துலயே பிறந்துட்டான் போல இருக்கிறத ஜகாப்தான் பண்றாப்பா நீ முழுக்க 10 மாசம் கழிச்சு தான் பிறந்த சரி மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க பார்க்கலாம் ஏமா வேலை சீக்கிரம் முடிக்க வேண்டாமா அவசரம் நான் பண்ண மாட்டேன் நான் கொஞ்சம் நிதானம் ஆகணும் ஆனால் பண்றது நான் என்ன பண்ணணும் ஆமா ஒரு ஏலக்காய்க்கு இத்தனை அக்க போறா ஏலக்காய்க்குன்னு இல்லை எல்லாத்துக்கும் எதுக்கு எல்லாத்தையும் வச்சு பறத்திக்கிறேன் ஒன்னு என்ன பண்ணேன் என்ன அவசரம் சீக்கிரம் வேலையை முடிக்கணுமா அப்படி இல்லை ஒன்று வேண்டாம் அந்த 5 நிமிஷத்துக்கு நீ ஷோ பண்ண வேண்டாம் விடு என்னோட டைம் எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா அதை அப்பா பண்ணாதப்போ எங்க வேலைக்கு இருக்கும் பண்ணிக்க அம்மாட்ட வரும்போது நிதானமா பண்ணி சரி நாங்கள் வாய் தரணும் வாயில போடாத சுவாமிக்கு நிறுத்தி பண்ணோம் So that is how it looks. Not too bad. I think it will set further. நான் ஆகும்ல நம்மள கொஞ்சம் செட் ஆகும் சுவாமிக்கு நிறுத்தி பண்ணோம் அந்த கையில் எடுத்து காமிங்க நல்லா இருக்கான்னு காமிங்க பாருங்க நல்லா இருக்கா பாருங்க என் பையன் பண்ணியிருக்கான் எவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கான் எல்லாம் அதெல்லாம் சரி இந்த அவசரம் வந்து என்னால பண்ண முடியல அவங்க கிட்ட அவ்வளவுதான் நாளையில இருந்து ஒழுங்கா பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் நாளைல இருந்து நீ ஒழுங்கா பண்றதா பண்ணுவேன் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு போட்டு அக்ரிமெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணிடலாமா பண்ணி பாயசம் ரெடி பண்ணிடலாமா கொடுங்க பால் கொடுங்க பால் ஏலக்காய் கொடுங்க நெய் கொடுங்க எல்லாம் பக்கத்துல இருக்க பாரு அங்கேயே பாரு வெள்ளை சக்கரை நெய் நெய் இருக்கு பாரு அங்க இருக்கு பாருங்க அதை நெய்யை போடு Okay, I'm going to release the pressure. I'm not going to wait till it settles. Ideally, let it settle. So think of this as a dal milkshake. That's it. Paruppu payasam is nothing but a dal milkshake. Cook dal to a mush, blend it into a creamy emulsion with some ghee, with some flavoring and coconut milk or milk and some sugar or jaggery. இங்க பாருங்கம்மா எப்படி போட்டு வந்துருக்கு பாருங்க இங்க பாருங்க உருகிடு போறது சாரி இங்க பாருங்க அது பத்தவே வைக்கலையே எப்படி உருகும் பத்த வச்சோமா சரி இங்க பாருங்க இது கலக்கி கொப்பது சூப்பரா இருக்கா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு நீ இத போட்டு வெல்லத்தை போட்டு கலக்கிட்டு if you blend it with a hand blender this will become a nice and creamy emulsion but if you just use a whisk it will not be as creamy. Unfortunately my mother does not believe in a hand blender so I am forced to use these outdated methods. சுடுறதுக்கு அடுத்தது ஏலக்காய் பொடி அப்புறம் சக்கரை போடுங்க நீங்களே போடுங்க அளந்தெல்லாம் போட வேண்டாம் அரைக்கப் போட்டேன் See, it's become a nice creamy paste. I'm going to add 1 cup of jaggery powder. அப்புறம்
Let it cool down a bit before mixing in milk. Otherwise, the impurities in the jaggery, the salt content in the jaggery might split the milk. But I'm going to take a chance. பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். This is some almonds, blanched almonds. பால் இப்போ ஊற்றிட்டா வேண்டாமா? ரொம்ப இன்னும் கொதிக்காது. கொதிக்காது. ஊற்றிட்டா பிரிஞ்சு போனால் உங்கள் மேலே தான். இது 2 நிமிஷம் கொஞ்சம் கூலாக. ஓகே. இது எல்லோல் இருக்குது பார்த்தீங்களா? எல்லோல் இருந்தால் அப்படியே ஹீட்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிட்டேங்கன்னா அது எல்லோல் இருந்தால் அடியில் ஹீட் வந்துட்டு இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேங்கன்னா ஹீட்டிங் நின்று போயிடும். So you just need to mix in a bit of milk or coconut milk and this will become the பருப்பு பாயசம். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் வேண்டாம், இல்லாட்டி பிரிஞ்சு போயிடும். Mix in coconut milk, it will become the பருப்பு பிரதமன். Mix in milk and this will become the பருப்பு பாயசம். This should get ready maybe in a couple of minutes. இது கொடுங்கம்மா, தயிர் கொடுங்க கலக்கிறதுக்கு. இது இங்கே தாளிப்பங்க. எங்கம்மா? இங்கே பின்னாடி இருக்கு, இந்த சப்பத்தட்டு பின்னாடி பாட்டில் இருக்கு. So we'll just mix in bottle tadka with bitter gourd and mix in yogurt with the more kuழம்பு. பால் விட்டுட்டா கொடுங்க. The quantities just do not matter. வருமா? சரி, டேஸ்ட் பார்க்குறீங்களா? நான் பார்க்கட்டா? போருமா பாருங்க, நல்லா சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா So that's it. We have 2 sweets done for Krishna Jayanti, the Parpu Payasam and the Badam Barfi. And a couple of curries are also ready. So you have a feast done from scratch in something like 20-25 minutes. Would have been done in 15 minutes if my mother was cooperative. And if she had out of the 25 minutes, I think we spent 15 minutes in trying to blend the coconut paste. Porma, rendu whistle porma. வாங்க ஒரு பாய் இது கொடுப்போம் கலக்கிறதுக்கு. ஆமாம் கரண்டி. அதை போடுறதுக்கு ஒரு பாத்திரம் கொடுப்போம், பொரியல் போடுறதுக்கு. She is very particular in what goes into what. If I use the wrong vessel for the wrong curry, I'm going to get hell. Take this out. You could have done this without a bit of water if you like, if you wanted a roasted effect. This might have a tinge of a bitter taste because of the juices of the bitter gourd, but that's okay. If you want to avoid it completely, then do not cook bitter gourd side by side with other vegetables. So you have a nice and creamy more kuழம்பு already. கோகனட் போட்டு அரைக்கலையா? நம்ம அரைச்சோம்ல பொரியலுக்கா? ஓகே, இது தயிர் கொடுங்க, இது கொட்டு விடலாம். அங்கே இருக்கு பாருங்க தயிர். Mix in some yogurt. போருமா? Some bottle tadka. And your sorakka more kuழம்பு is good to go. This is the South Indian version of the kadhi.
That looks nice and creamy. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் மேலாக விடுறோம். Some coconut for the puriyal. So you have a feast done from scratch in something like 30 minutes or so. அவ்வளோதாம்மா? இதுக்கு வந்து இந்த பண்ண ஊறுகாயை சுடுகின் மேலே போடு. எதுக்கு? இதுக்கு காரம் போடல இல்ல. Okay. Now this is the pickle, green chili pickle which we made yesterday. My mom loves it. She wants to mix this in with the puriyal for the bite. நல்லா இருக்குமா பார்க்க? இந்த மாதிரி ஐடியாக்கு தான் நீங்கள் வேணுங்கிறது எனக்கு தோணவே இல்லை பாருங்க. நாளைக்கு எல்லாம் கிளீனாக எடுத்து வச்சுக்கல. எல்லா ஐடியாவும் வந்துட்டு எல்லாம் வச்சிருக்கேன். திரும்ப கூட பார்க்காம பண்ணா என்ன பண்ண முடியும்? காமிங்க, மற்ற 2 எடுத்தையும் காமிங்க. அங்கே எடுத்துன்னு போயிட்டேங்க. அதுலையும் பாயசத்தையும் பர்ஃபியும் சுவாமிக்கு வச்சு அப்புறம் டேஸ்ட் பார்த்து சொல்லுவீங்களா மாட்டீங்களா? I'm sorry, you need to wait a bit for her to finish her Naivedyam and then taste it. Now this will be stuck. That's okay. You can just mix in some water and let it go for a couple of whistles, which will dilute everything. Or you can just scrape it off like this. So that is your badam barfi. And that is my mom calling our ancestors. Oh. பாயசங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஸோ தேர் இஸ் அவர் கிருஷ்ணாஷ்டமி ஃபீஸ்ட். அண்ணா வந்திருக்கா? நல்லா அருமையாக இருக்கு. இது கலர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதை சாப்பிடுங்கம்மா. ஸ்வீட் எப்படி தெரியும் உங்களுக்கு? கிரேமியாக இருக்கு. கிரேமியாக இருக்குல்ல? தேங்காய் மேலே இருக்கு கொஞ்சம். She wants to garnish it with some raw coconut oil. சூப்பராக இருக்கு. சாய்க்குட்டி மாதிரி சொல்லுங்க. செம்மையா இருக்குன்னு. அருமையாக இருக்கு. இது பாருங்க. அதை மிளகா ஊறுகாய் போட சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள். எனக்கு இந்த ஐடியா தோணாமல் போச்சு. அதனால தான் சமைக்கலை. தேங்காய் தான். ஸோ உப்பு மாத்திரம் வேணும். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கசக்கிறதா? கொஞ்சம் கசக்கு. இது போட்டா தேங்காய் வெள்ளைப்பொடி போட்டா கொஞ்சம் வெள்ளைப்பொடி கொஞ்சம் தேங்காய் வேணாம். She says it tastes better, a bit better. So I'm going to mix in some salt, some coconut paste and a bit of jaggery powder to balance it. So this should set it right. So idunga தேங்காய் பொடிங்க. So this should set it right. சரி, இப்போ பாருங்க. புளி பேஸ்ட் கலந்துருக்கானண்ணா? இப்போ பாருங்க. இது தாளி போட்டாச்சா? போட்டாச்சு. ரெண்டு போட்டியா? பாருங்க.
இப்போ சரியாயிடுச்சு. That's it, guys. Me and my loving mom. என்னம்மா கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. And she has promised to throw away this mixie and I have promised to get her a new one. என்னம்மா அதான டீல் நம்மளுக்கு? ஆமா, அது ஆர்டர் மட்டும் ஆர்டர் தப்பு இல்ல. Okay, she is not ready to throw it away and I'm not going to gift her a new one. Thank you. I'll catch you tomorrow with another live and hopefully